everyone, welcome to my channel Kitchen Craze. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான ரெசிபி என்னன்னா ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக். ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். டக்குன்னு செஞ்சிரக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா எடுத்துக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லா மாவோடையும் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவு நல்லா இந்த நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிணைவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி இப்படி அமுக்குனா இந்த பதத்துக்கு நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க. நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டை, கால் டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா அதை பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு நான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதாவது பெரிய வெங்காயத்துலேயே உள்ள இந்த சின்ன சைஸ் இருக்கும் இல்லையா வெங்காயம், அதில் 1 எடுத்து அதை ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு நம்ம இந்த மாவை நம்ம இப்போ பிரிக்க போகிறோம். நான் இதை இப்படி பிரித்து எடுத்துக்கிறேன். இப்படி பிரிச்சிங்கன்னா ஒரு 8 பீஸ் வரும் நமக்கு. இப்படி நல்லா உருண்டை பிடிச்சு அதை நல்லா நம்ம இப்படி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த சைஸ்க்கு உருட்டினா போதும். இப்படி நல்லா இப்படி தேய்ச்சி இந்த சைஸ்க்கு எடுத்துக்கிட்டு இதுக்கு நடுவில் இப்படி ஸ்டஃபிங் வைங்க. கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சா போதும். போட்ட பிறகு அந்த சைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது நீங்கள் மடிக்கும்போது டக்குன்னு ஒட்டிக்கும். அதனால் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணால் போதும். அப்ளை பண்ண பிறகு இந்த மாதிரி நீங்கள் மடிக்கணும். இப்படி மடிங்க. இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம 8 மாவு பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம 1 கப் மைதாக்கு நமக்கு இந்த மாதிரி 8 பாக்கெட்ஸ் கிடைக்கும். 8 எக் பாக்கெட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆயிலை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா காய விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற ஸ்டஃப் எல்லாமே நல்லா வெந்து வெளியே இருக்கிறதும் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி 2 நீங்கள் போட்டு பொரிச்சிக்கலாம். இதை விட கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் நீங்கள் ஒரு 3-4 கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2 அப்படியே போட்டு எடுத்துக்கிட்டேன்.
இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக நான் போட்டு நான் நல்லா அது நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துட்டேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட எக் பாக்கெட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக பண்ணிடலாம். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.